வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் குறைவின்றி நடத்த போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் ஹல்லேலூயா என்று சொல்ல சொல்ல கர்த்தர் நம்மை ஒரு குறைவின்றி நடத்த போகிறார். ஹல்லேலூயா. இதுவரை நடத்தின தேவன் இனிமேலும் நம்மை குறைவின்றி நடத்த போகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமா ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட இதோவை நோக்கி பார்க்கிறவர்களாக, அவரை பாடி ஆராதிக்கிறவர்களாக, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு
இயேசு நம்மை ஒருபோதும் அவர் நம்மை கைவிடுகிறவரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் அவர் கைவிடாதது, அவர் கைவிடாதபடிக்கு நம்மை நடத்துகிற தேவனாய் கடந்து வருகிறார். இப்பொழுதும் அவர் சொல்லுகிறார், நான் உங்களை கைவிடாதது. ஆமென். இயேசுவே என்று சொல்லி நாம் அவரை ஆராதிக்கிற வேளையில் கைவிடாத தேவன் நம் கைகளை பிடிக்கும்படியாக, நம் கரங்களை பற்றிக் கொள்ளும்படியாக கர்த்தர் கடந்து வரப்போகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு கைவிடா நம்மை ஒருபோதும் அவர் கைவிடா. கைவிடார் இயேசு கைவிடா நம்மை ஒருபோதும் அவர் கைவிடா, நம்மை ஒருபோதும் அவர் கைவிடா. கைவிடா இயேசு கைவிடா நம்மை ஒருபோதும் அவர் கைவிடா, நம்மை ஒருபோதும் அவர் கைவிடா. கைவிடா இயேசு கைவிடா
கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான சொன்னமே, நீ கலங்காதே. கலங்கி இருக்கிற எனக்கு அருமையான சொன்னமே, கர்த்தர் சொல்லுகிறார், நீ கலங்காதே. நீ நம்புகிற தேவன் நான் அல்லவா? நம்பிக்கை வீண் போவதே. உன் நம்பிக்கை வீண் போவதே இல்லை.
உங்களை முடிசூட்டி உங்களை கைவிடாது அவர் நடத்தி செல்லவானார். கர்த்தாவே, உமக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாகும். உடைய கரத்தில் உங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து சொல்லி ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உயிர்த்தெழுந்த இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே தேவன் தரக்கூடிய ஒரு வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் சொல்லப்பட்ட இந்த பகுதியிலே சொல்லப்பட்ட காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 1, 2, 1 முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகை எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானவனபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பகுதி ஒரு அற்புதமான ஒரு பகுதி என்றே சொல்லுவேன். இங்கே ஒரு மனிதனை குறித்து தேவன் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறார். சகேயு என்ற ஒரு மனிதன், அவருடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யம், பட்டம், பதவி எல்லாமே அவன் வீட்டில் இருந்தது. நல்ல பதவியில் இருக்கிறார், நல்ல பணம், கோடீஸ்வரனா இருக்கிறான், எல்லா பொருட்களும் அவன் வீட்டில் இருக்குது, எல்லா வசதியும் அங்கே இருக்கிறது. அவன் எரிகோ என்ற ஒரு பட்டணத்திலே அவன் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதுதான் நாம் அறிந்த பகுதி. இந்த பகுதியிலே அவன் வீட்டில் இல்லாதது என்னவென்றால் ரட்சிப்பு என்ற ஒன்று அவன் வீட்டில் இல்லை. அவனோட கோடீஸ்வரன் தாங்க, ஐஸ்வர்யவான் தான். ஆனால் அந்த ஐஸ்வர்யத்தை வைத்து, அந்த பணத்தை வைத்து அல்லது பட்டத்தை வைத்து, பதவியை வைத்தோ ரட்சிப்பை ஒருவன் வாங்கவே முடியாது. ரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவுடையது. ரட்சிப்பு என்பது கர்த்தருடையது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ஒரு மனிதனுக்கு கொடுக்க முடியும், ஒரு வீட்டுக்கு கொடுக்க முடியும். இந்த ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவருடைய ஆசீர்வாதம் என்று சொல்லப்பட்டிருக்கும். உங்கள் அனைவரோடு கூட என்று சொல்லப்பட்டிருக்கும். அந்த ரட்சிப்பை பெற வேண்டுங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு இருந்தது தெரியல. அவனுடைய உள்ளத்திலே ஒன்று, எப்படியாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் அவனுக்குள்ளே இருந்தது. இந்த எரிகோ பட்டணம் ஒரு தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு பட்டணம். பிதாவாகிய தேவன் மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருவார். வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் மோசேயை மலை மேல ஏற சொல்வார். ஏற சொல்லி இந்த மலை மேல நின்று கொண்டு இந்த தேசத்தை எல்லாம் ஆண்டவர் அவனை பார்க்க சொல்லுவார். உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட 1 முதல் 4 வசனங்கள். பின்பு மோசே மோவாபின் சமனான
வெளிகளில் இருந்து எரிகோவுக்கு எதிரான நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியிலே ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டுமுள்ள கீலேயா தேசம் அனைத்தையும், நப்தலி தேசம் அனைத்தையும், எப்ராயிம் மனாசே என்பவர்களின் தேசத்தையும், கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதா தேசம் அனைத்தையும், தென்புறத்தையும் சோவார் வரைக்கும் உள்ள பேரிச்ச மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்காகிய சமான பூமியையும் காண்பித்தார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான். இதை உன் கண் காணும்படி செய்தேன். ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்றார். இந்த மலை மேல ஏறிட்டு ஆண்டவர் வருஷ தேசத்தெல்லாம் காண்பிக்கிறார். அங்கே நேபா மலையில் இருக்கக்கூடிய பிஸ்காவின் அந்த கொடுமுடியில ஏறி நின்று கீழே அவன் பார்க்கிறான். பார்க்கும்போது கீலேயா தேசம் முழுவதையும் பார்க்கிறான். அங்கே தான் பட்டணம் வரைக்கும் பார்க்கிறான். நப்தலி தேசத்தை பார்க்கிறான். எப்ராயிம் மனாசே தேசத்தை எல்லாவற்றையும் அவன் பார்க்கிறான். அது மாத்திரமல்ல, பேரிச்ச மரங்களின் பட்டணம் என்று பெயர் பெற்ற எரிகோவை பார்க்கிறான். அந்த பேரிச்ச மரம், இந்த எரிகோ பட்டணத்துல நல்ல ஒரு பேரிச்ச பழங்கள் நிறைய இருக்கும். பேரிச்ச பழங்கள் நிரம்பிய ஒரு இடம் அது. இருக்கிறதுலே ரொம்ப விலை உயர்ந்த ரகம் பேரிச்ச பழங்கள் அந்த எரிகோ பட்டணத்துல தான் கிடைக்கும். அந்த எரிகோ பட்டணத்துல அவ்வளவு பேரிச்ச பழங்கள் அங்க நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஏறத்தாழ 12,000 மேற்பட்ட ஆசாரியர்கள் கூட அங்கதான் அவங்க அந்த எரிகோ பட்டணத்துல தான் வாழ்ந்து வந்தாங்க. அந்த பட்டணத்திலே யோசுவாவுடைய சாபம் இருந்தது, சாபமும் அங்கே இருந்தது. சூரியோதய பட்டணம் என்று சொல்லி அது சொல்லப்பட்டிருக்கும். சூரியன் உதிக்கும், சூரியோதய பட்டணம், சூரியன் உதிக்கும் போது முதல் வெளிச்சம் அந்த எரிகோ பட்டணம் தான் இறங்கி இருக்கும் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் அங்கே வசனமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். சாபம் நிறைஞ்ச பட்டணம் தான். ஆனாலும் அந்த பட்டணத்துக்குள்ளதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரவேசிக்கத்தக்கதான சூழ்நிலையை கர்த்தரங்க காண்பிக்கிறார். நேர் அந்த இடத்துக்குள்ளதான். ஏனென்றால் அது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புக்கு கொடுப்பேன் என்று தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசம். அது பாத்திர வாஸ்தவம். ஆண்டவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புக்கு இந்த தேசத்தை நான் கொடுப்பேன் என்று மோசேயின் மூலமாக தெளிவும் திட்டமாக தீர்க்க தரிசனமாக உரைத்திருப்பதை பார்க்க முடியும். அப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த எரிகோ பட்டணத்துக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த தேசத்துக்குள்ளே ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் பிரவேசிக்கிறார். அது சாபமாய் இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு அநேகருடைய வீடுகளிலே ஒருவேளை சிலவங்க சொல்லுவாங்க, எங்க வீட்டுல ரொம்ப சாபம் இருக்கு போல, அதனாலதான் எங்க குடும்பங்களே ஒரு வாழ்க்கையை முன்னேற முடியல, படிப்பு முன்னேற்றம் இல்லை, திருமண காரியங்கள் இல்லை, தொழிலில் முன்னேற்றம் இல்லை, எதை செய்தாலும் ஒரு சாபம் போல இருக்கு என்று ஒருவேளை நீங்கள் கருதி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுபடியா இன்றைக்கு கடந்து வருகிறார். எவ்விதமா எரிகோ பட்டணத்தின் சாபத்தை மாற்றும்படியா இயேசு இறங்கி போனது போல இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ளே அவர் இறங்கி வர வல்லமை உடையவராய் இருக்கிறார். இந்த எரிகோ பட்டணத்துக்கு என்று ஒரு 3 பிரதான சாலைகள் இருக்கும். பட்டணத்துக்கு ஒரு 3 சாலைகள் உண்டு. ஒன்று, பட்டணவாசிகள் கடந்து போறதுக்கென்று ஒரு பாதையை வச்சிருப்பாங்க. பட்டணம் அந்த இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் இந்த வழியாத்தான் போகணும் என்று சொல்லி ஒரு வழியை அவர்கள் உண்டு பண்ணி வைத்திருப்பார்கள். லூக்கா 10:30 நாம் அதை பார்க்க முடியும். ஒரு வாசல் போய்கிட்டு இருக்கும். இரண்டாவது ஒரு வழி ஒன்று வைத்திருப்பார்கள். அது லேவியர்களும் ஆசாரியர்களும் கடந்து போகிற ஒரு வழி, அந்த ஒரு பாதை. எவ்விதமாக 4 ட்ராக் 2 ட்ராக் போட்டிருக்காங்க இல்லையா? 4 ட்ராக்ஸ் நம்ம ஊர்களில் 4 வழி பாதை 8 வழி பாதை என்பது போல அந்த காலத்தில் பாருங்க, இந்த மாதிரி ஜனங்கள் நடந்து போகிறதுக்கென்று ஒரு பாதை, ஆசாரியர்களும் லேவியர்களும் கடந்து போகிறதுக்கென்று ஒரு பாதை, மூன்றாவது பிரதான தலைவர்கள் எல்லாம் கடந்து போகிறதுக்கு ஏதுவான ஒரு பாதையையும் அங்கே அவர்கள் வைத்திருந்தார்கள். தலைவர்கள் எல்லாம் போறக்கூடிய ஒரு பாதை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்நாளிலே அவர் பிரதான தலைவர்களில் ஒருவராக எண்ணப்பட்டார்.
ஆகையினாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மனுஷர்கள் போகிற அந்த பாதையில அவர்களை வரவேற்கல. ஆண்டவரை ஆசாரியர்கள் லேவியர் போற பாதையிலும் ஆண்டவரை கொண்டு வராம பிரதான தலைவர்கள் வரக்கூடிய பாதையாகி அந்த பாதையில தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த எரிகோ பட்டணத்துக்கு நேராய் பிரவேசிக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலையை அங்கே அவர்கள் வகித்து வைத்திருப்பதை நாம் பார்க்க முடியும். அந்த இடத்த அந்த வழியாகத்தான் கொண்டு, ஏனென்றால் அவர் ஆண்டவர் இயேசு வர்றான ஒரு திரள் கூட்டம் வந்துடும். எங்க போனாலும் பெரிய திரள் கூட்டம். அவர் வர்றார் என்று சொன்னால் பெரிய திரள் கூட்டம் ஜனங்கள் அவரை சூழ்ந்து கொள்ளும். ஆகையினாலே அவரை சாதாரண ஒரு கூட்டத்தில் கொண்டு போக முடியாது. அவருக்கென்று இந்த பிரதான வழியாக பிரதான தலைவர்கள் செல்லுகிற வழியில தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நாளில் அவர் இறங்கி வருகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த சகேயு ஆண்டவர் இயேசுவை பார்க்க அவன் வகை தேடுகிறான். லூக்கா 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகை என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காண முடியும். அவன் குள்ளனாக, சராசரி ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய உயரம் அவன்கிட்ட இல்லை, ரொம்ப ஷார்ட்டா இருக்கான். ஏன்னா ஒரு ஆயக்காரன் தலைவன், ஆனா அவன் குள்ள மனுஷனா இருக்கிறான். நமக்குள்ளே ஒரு ஒரு சந்தேகம் ஏற்படும். என்னன்னா, ஒரு குள்ள மனுஷனா இருக்கிறான், ஏன் ஒரு பாதையில போய் ஒரு மரத்து மேல போய் ஏறி ஆண்டவர் இயேசுவை பார்க்கணும்? ஏன் இந்த ஒரு காரியங்கள் அவன் செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை என்று சொன்னால், ஏன் அவன் நேரம் சர்ச்சுக்கு போய் பார்த்துருக்கலாமே இல்லையா? தேவனுடைய ஆலயத்துக்கு நேரம் போய் ஆண்டவர் போய் ஆலயத்தில் போய் பார்த்து அவர்கிட்ட பேசியிருக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்களே அவன் செய்திருக்கலாம். ஆனால் அவன் செய்யாம இயேசு எந்த வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்டவனாய் அந்த வழியா ஓடுறான். காரணம் என்னவென்றால், லேவியராம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே அங்கே வாசிக்கப்பட்ட ஒரு பகுதியிலே 13 பேர் அந்த சபைக்குள்ளே சேரக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கும். லேவியராம் 21:18 நாம் அதை பார்க்க முடியும். அங்கவீனமுள்ள ஒருவனும் அணுகலாகாது, குருடனானாலும் சப்பானியானாலும் குறுகின அல்லது நீண்ட அவயம் உள்ளவனானாலும் காலொடிந்தவனானாலும் கையொடிந்தவனானாலும் கூணனாலும் 20வது வசனத்தில் பாருங்க, குள்ளனானாலும் பூவிழுந்த கண்ணனானாலும் சொரியனாலும் அசுருள்ளவனாலும் விதை நசிங்கனாலும் அணுகக்கூடாது. ஆசாரியனுடைய ஆரோனின் சந்ததியார் அங்கவீனமுள்ள ஒருவனும் கர்த்தருடைய பலிகளை சேரக்கூடாது என்று சொல்லப்பட்டு 21வது வசனம் வரைக்கும் அங்கே சொல்லப்பட்டு. இவன் ஒரு குள்ளனான மனுஷன் தேவனுடைய சபைக்குள்ளே சேரலாகாது என்று சொல்லப்பட்டதினாலே இவன் தேவனுடைய சபைக்கு போகாத ஒரு வழியை பார்த்து இயேசு எந்த வழியாய் வருகிறார் என்று சொல்லி அவன் அந்த வழியே அவன் கடந்து போகிறவனாக நாம் பார்க்க முடியும். அங்கே அவன் பார்க்க முடியும். இந்த யார் இந்த சகை என்றால், இந்த எரிகோ பட்டணத்தில் அநேக குரூப் இருக்கும். எப்படி நம்ம பட்டணத்தில் அநேக குரூப் இருக்கிறது போல அங்கேயும் அநேக ஒரு குரூப்ஸ். என்ன குரூப் என்றால், ஆயக்காரர்கள் என்று ஒரு குரூப் இருக்காங்க. இவருடைய தொழில் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க தொழில் ஆயக்காரர் தொழில் அதிகமாக வட்டிக்கு கொடுப்பது, வட்டி வாங்குவதுதான் இவங்களுடைய ஒரு தொழில். இந்த தொழிலில் அநேக ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு பிரிவாக வச்சு அவங்க வட்டி கொடுத்து கொண்டு இருப்பாங்க. அதுக்கு ஒரு தலைவர்கள் வச்சுருப்பாங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் மாதிரி அதுக்கு ஒரு தலைவர்கள் வைத்திருக்கிறாங்க. இந்த தலைவர்களெல்லாம் மாதத்துக்கு ஒரு முறை ஒன்று கூடி இந்த எல்லா தலைவர்களும் சேர்ந்து இந்த வட்டிக்கு கொடுக்கிற ஃபினான்ஸ் கொடுக்கிற அவங்க தலைவர்கள் அந்த தலைவர் ஒன்று கூடி நமக்கு ஒரு தலைவர் ஏற்படுத்துவோம் என்று சொல்லி, இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்டா இருக்கிறவங்க யார் என்று சொல்லி அவர்களால் செலக்ட் பண்ணப்பட்ட ஒரு தலைவன் பதவியை வாங்கினவன் தான் இந்த சகை. பாருங்க, எல்லா ஏரியாவிலும் வட்டி கொடுக்குறாங்க. அந்த வட்டி கொடுக்குறவங்க தலைவர் இருக்காங்க. அந்த தலைவர்களுக்கெல்லாம் தலைவராய் இருந்தவன் தான் இந்த
ஒரு சகை, அது மாத்திரமல்ல ஒரு நல்ல ஒரு கோடீஸ்வரன், ரொம்ப வசதியான வாழ்க்கை வாழ்ந்த அவருடைய வாழ்க்கை நல்ல ஒரு காரியம். இவனுக்குள்ளே என்ன ஒரு எண்ணம் வந்திருக்குது, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு வந்துருச்சு. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ, ஆகையினாலே எப்படியாச்சும் அவரை பார்க்கணுங்கிற ஒரு, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ என்று அவனுக்கு அந்த எண்ணங்கள் எப்படி உருவாகியிருக்கும். அப்ப யாரோ ஒருவர் இயேசுவை பற்றி என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லி இருக்கிறாங்க. இயேசுவை பற்றிய செய்தியை இந்த சகையை கேள்விப்பட்டிருக்கிறான். எல்லாரும் சொல்றாங்க, காற்றும் கடலையும் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, குஷ்டரோகிகள் சுஸ்தமாகிறார்கள், வியாதியெல்லாம் குணமாகிறாங்க, அவர் சொன்ன நடக்குதுன்னு சொல்லி எல்லாவற்றையும் அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். நமக்குள்ள ஒரு கேள்வி, யார் மூலமா இவன் கேள்விப்பட்டிருப்பான் என்று சொன்னால், இவன் யார்? இவன் ஒரு தலைவன். யாருக்கு? ஆயக்காரர்களுக்கெல்லாம் ஒரு தலைவன். அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த கமிட்டி மீட்டிங் போடுவாங்க. இந்த கமிட்டி மீட்டிங் எல்லாம் போடும் பொழுது அந்த ஆயக்காரனுடைய தலைவர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க. நம்ம ஊரில் இயேசு கிறிஸ்து என்று ஒரு வந்திருக்கிறார், நம்மளெல்லாம் உலகம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து ஆயக்காரராய் இருக்கிற நம்மோடு கூட, நம்முடைய இந்த ஆயக்காரருடைய குடும்பங்களோடு கூட அவர் மிகவும் நன்றாக பேசுகிறார். அவர் வீட்டில் போயெல்லாம் சாப்பிடுறார் என்று சொல்லுவாங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 27, 28, 29 பார்க்க முடியும். அங்கே லேவி என்கிற ஒரு ஆயக்காரனை அவர் கண்டு அவனை அழைப்பார். அவன் ஒரு ஆயக்காரனாய் இருக்கிறான். அழைத்த உடனே அவரை வீட்டுக்கு அழைத்து போய் விருந்து பண்ணினான். உட்காந்து விருந்தெல்லாம் சாப்பிட்றாருங்க. சகிட்ட சொல்றார், நம்ம ஆளுக்கு அந்த ஆயக்காரர் இருக்காங்களே, அவங்களெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார், அவர்களை அழைக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார், அங்கே போய் என்ன செய்யறார், நல்ல சாப்பிட்றாரு. அது மாத்திரமல்ல, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், மத்தேயு ஆயக்காரன் தான், மத்தேயும் ஆயக்காரன் தான். அவன் எழுதுறோம் இல்லையா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா. அதில் மத்தேயு யார் தெரியுமா? கிறிஸ்துவோடு இருக்கிற அவனும் ஒரு ஆயக்காரன். மத்தேயு 10:3 நாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆயக்காரனாகிய மத்தேயு என்று சொல்லப்பட்டு. ஸோ இப்படி ஆயக்காரர்களாக நேசிக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்ல இயேசு ஆயக்காரர்களுடைய பந்திக்கு இருக்கிறார் என்று சொல்ல அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். ஆயக்காரனுக்கு சிநேகிதன் என்று சொல்றாரா, ஆயக்காரனு புசிக்கிறாரா, ஆயக்காரன் வீட்டுக்கெல்லாம் போறாரா, அப்படிப்பட்டவரை நான் பார்க்கணும், இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் கடந்து போகிறான். அவனுக்கு வாஞ்சை எப்படியாவது ஒரு பார்க்கணும். அவன் போன பொழுது அவன் நேரம் கடந்து போறான், எப்படியாச்சும் பார்க்கணும் போறான். எப்படி பார்க்கறது? ரொம்ப ஷார்ட்டா இருக்கான். எல்லாம் பெரிய பெரிய ஆள்லாம் வளர்ந்துருக்கிறாங்க. அவர் வர்றான்னா பெருந்துகள் கூட்டம் பயங்கரமா வரும். அந்த கூட்டத்துக்குள்ள நம்ம கீழே நின்று பார்த்தா கொஞ்சம் கூட பார்க்க முடியாது, என்னதான் முடியவே முடியாது. ஆகினாலே அவரை பார்க்க அவன் என்ன செய்தான், வகை தேடினான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 4-5வது வசனம். அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினார். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். சகை வேகமா ஓடுறான். ஓடும்போது நல்லா நினைச்சு பாருங்களேன், நடக்கிறதுக்கும் ஓடுறதுக்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு பெரிய தலைவன், நல்ல பதவியில் இருக்கிறவன் இயேசுவை பார்க்கணும்னு ஓடுறாங்க, நடக்க கூட இல்லை. நம்மளாம் தலைவர்களாக இருந்தால் எப்படி நடப்போம்? இன்னைக்கு அநேக தலைவர்கள்லாம் யாரும் ஓடவே மாட்டாங்க, நடந்தவர் அப்படியே மெதுவாக நடந்து வருவாங்க. 10 பேர் பின்னாடி இருப்பாங்க, வலதுபுறம் இடதுபுறம் இருப்பாங்க, சப்போர்ட்டு கால்லாம் வரும், அப்படித்தான் அப்படி மெதுவாக தான் நடந்து வருவாங்க. ஆனால் இவன் இந்த சப்போர்ட்டுக்கு இருக்க ஆளெல்லாம் கழட்டி விட்டுட்டான். எனக்கு யாரும் வேண்டாம், முக்கியமாக அந்த பிஏக்கெல்லாம் வேணாம், சுற்றி போட்ட எல்லாத்தையும் உதறிட்டான். ஏன் உதறினான் தெரியுமா? இவங்கிட்ட ஏதாவது ஆலோசனை கேட்டுனா ஆளுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. நீங்கள் தலைவராக இருக்கிறீங்க, சொல்லிவிட்டு அவரை வர வைப்போம், ஒரு மீட்டிங் போடுவோம், அந்த மீட்டிங்கில் இயேசு வர வைப்போம், வேணா பேச சொல்லுவோம், இப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதனால இவன் யாரு பேச்சையும் கேட்காம இந்த சகையை என்ன செஞ்சான், உள்ளத்தில் நான் இயேசுவை பார்க்கணும்,
அதுக்கு இவன் என்ன செய்யறான், ஒரு முடிவு எடுத்தான். யாரும் எனக்கு வேண்டாம், பதவி வேணாம், பட்டம் வேணாம், பட்டத்தை ஒதுக்குனா, பதவி ஒதுக்குனா, பணத்தை ஒதுக்குனா, இப்போ ஆட்டோமேட்டிக் என்ன செய்யறான், வாகனம் எதுவுமே இல்லாமல் ஓட ஆரம்பிக்கிறாங்க. எனக்குமையான தேவ பிள்ளையா, இதைத்தான் ஆண்டவர் பார்க்குறார். ஒருவேளை நீங்கள் படிப்பு, பதவி, அந்தஸ்து, வசதி எல்லாம் இருக்கலாம், ஆனா எல்லாம் எனக்கு இருக்குதுட்டு இயேசு என் வீட்டுக்கு வரணும்னு சொல்றதை விட இயேசு இருக்கிற இடம் தேடி நீங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தா இயேசு உங்க வீட்டுக்கு வருவார். அவர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் உன்னை காண்கிற தேவன். ஓடி அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எரிகோ பட்டணத்தில் இருக்கிறதே பயங்கரமான நல்ல ஒரு பேரிச்சம்பழம். ஒரு மரத்தில் ஒரு கொலை ஒரு மரத்தில் ஒரு கொலையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட ஒரு கொலை அந்த பழம் இருக்கும். 10,000. நீங்கள் வேணா பாருங்க. இப்போ நீங்கள் அந்த மரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மரத்தில் அந்த ஒரே ஒரு கொலை, அது ஒரு கொலை தான். அந்த மரத்தினுடைய கீழே அந்த கொலைகள் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி கூட தொடரலை. நான் கீழே நின்று தொட்டுக்கிட்டு இருக்கேன். நான் கீழே நின்று தொட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ கீழே நின்று சாதாரணமாக தொடுற அளவுக்கு அந்த இடத்துல ஒரு கொலை. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மரத்துக்கு 30-40க்கு மேலே வருமா. அதை அழகாக கவர் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. அழகாக கவர் பண்ணி வச்சுருக்காங்களா. இந்த இடம் எரிகோ பட்டணத்தினுடைய அந்த என்ட்ரன்ஸ். எரிகோ பட்டணத்தினுடைய ஒரு என்ட்ரன்ஸ் தான் இந்த பழம். இதை தான் இந்த என்ட்ரன்ஸை தாண்டி தான் அடுத்து இந்த மாதிரி எரிகோ நிறையா பழங்கள் இருக்கும். இதை தாண்டினோன்னு இப்போ இன்னொரு படத்தை பார்க்குறீங்க. இந்த படத்தை பாருங்க. இதுதான் சகேயு ஏறின அத்திமரம். எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இன்னும் இருக்குது. அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நின்று நீங்க இப்ப பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த மரத்துல தான் இந்த சகை மேலே ஏறி நின்னா. இன்னைக்கு நல்லா வளர்ந்துருக்குது. அன்றைக்கு எப்படி இருந்துச்சோ தெரியல. ஆனா இன்றைக்கு இந்த ஆண்டுல இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த மரத்தினுடைய தன்மை இப்படித்தான் இருக்குது. இந்த மரத்துல தான் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் மேலே ஏறி அந்த அத்தி மரத்து மேலே ஏறி உட்கார்ந்துருக்கிறான். இந்த மரத்துக்கு கீழே ஆண்டு நின்ன பொழுது மேலே பார்க்கிறார். பார்த்து தான் இந்த மரத்துக்கு மேலே நிற்கிறத பார்த்து தான் சகைவே இறங்கி வா என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அவனை அழைப்பதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. இந்த இடத்துல தான் கவனிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அத்தி மரத்துக்கு பின்னாலே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, அத்தி மரத்தின் பின்னால மறைந்து நின்று ஆதாம் ஏவாளையும் ஆண்டவர் கண்டார். ஏதேன் தோட்டத்தில் இருந்த அந்த அத்திமரம், அந்த அத்திமரத்துக்கு பின்னால ஒளிஞ்சிருப்பார் யாரு? ஆதாம் ஏவாளை. இப்போ அதே அத்திமரத்தினுடைய விதைகள் இன்றைக்கு எரிகோ வரைக்கும் வந்திருக்குது. அதே அத்திமரம் பின்னால இருந்த ஆதாமை மாத்திரமல்ல, அந்த மரத்து மேல் ஏறி இருந்த சகையையும் ஆண்டவர் கண்டார். யோவான் 1:48 சொல்லுகிறது, அத்தி மரத்தின் கீழ் இருந்த அந்த இதே போல ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு கீழே நாத்தான்வேல் என்பவர் உட்கார்ந்து இருப்பார். அவனையும் பார்த்தார். ஆண்டவர் இயேசுடைய கண்கள் பாருங்க 3 காரியங்கள். 1, அத்தி மரத்துக்கு பின்னாலே மறைந்திருந்த ஆதாமையும் கண்டவர். அத்தி மரத்தின் கீழே அமர்ந்திருந்த நாத்தான்வேலையும் கண்டவர். அத்தி மரத்தின் மேலே அமர்ந்திருக்கக்கூடிய சகையையும் ஆண்டவர் காண்கிறார். இன்னைக்கு யார் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறீர்களோ, அவர் வருகிற வழியிலே நீங்கள் கடந்து யாருக்குமே தெரியாம கூட மறைஞ்சிருக்கலாம். ஒருவேளை யாருக்குமே தெரியாம கூட நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். யாருக்குமே தெரியாம கூட நீங்க வேதத்தை வாசித்து கொண்டு இருக்கலாம். இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. இந்த சகை மேலே இருக்கிறான். மேலே இருக்கிற சகைவே கீழே நிற்கிற ஒருவரும் பார்க்கல, யாருக்குமே தெரியாது. ஆனால் சகை மாத்திரம் மறைந்து இயேசுவை பார்த்து கொண்டு இருக்கிறார். இயேசு நடந்து வந்து கொண்டே இருக்கிறார். மறைந்து இருந்து பார்க்கிற அந்த சகைவை ஆண்டவர் இயேசு கண்டார். இயேசு கண்டுட்டு தான் இயேசு அந்த இடத்தில் வந்த உடனே அவர் அண்ணாந்து பார்க்கிறார். மேல பார்த்து சொல்றாரு, அவனை கண்டு, சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, நீ இறங்கி வாப்பா, நான் உங்ககிட்ட பேசணும் கூட சொல்லல, நீ இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு வர்றேன். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இன்னைக்கு அவ்வளவு திரள் கூட்டம் இருக்குது. அவங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் வீட்டுக்கு வரணும்னு எதிர்பார்த்து பின்னாடி வர்றாங்க. ஆனா அவர்கள் வீட்டுக்கு ஆண்டவர் சில வீடுகளுக்கு போனார். ஆனால் இந்த
மறைந்திருந்து இயேசுவை பார்த்த வேண்டும் என்ற வாஞ்சை இருந்த அந்த சகைவை ஆண்டவர் கண்டு இறங்கி வா, இறங்கி வான்னாரு. வேகமா இறங்கி வரலாம். நாளைக்கு உன் வீட்டுக்கு வரேன். உன் வீட்டுல வர்றதில்லை, வந்துட்டு போல, நான் தங்க போறேன், வீட்டுக்கு வா என்றார். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். வேதம் சொல்கிறது, அவன் சீக்கிரமா இறங்கி, அந்த வசனம் பாருங்க, 6வது லூக்கா 19ஆம் அதிகாரம் 6வது வசனம், அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்துடனே அவரை அழைத்து கொண்டு போனான். இறங்கும் பொழுது இயேசு அவனை அழைத்த உடனே அவனுக்குள்ளே பெரிய சந்தோஷம் வந்துருச்சுங்க. இந்த சந்தோஷம் அவன் வட்டிக்கு வாங்கும் போது இல்லைங்க, அவன் வீட்டில் கோடிக்கணக்கான பணம் இருக்கு, அந்த பணத்தினாலே அவனுக்கு சந்தோஷம் கிடைக்கல. அவன் சொந்த பந்தங்கள் உறவுகளின் மத்தியிலே அவன் வாழும்போது அந்த சந்தோஷத்தை அவன் பெறல. அவன் சாப்பிடும் போது அந்த சந்தோஷம் வரல, பதவியில் இருந்த போது சந்தோஷம் இல்லை. ஆனா இயேசு அழைத்த உடனே, இயேசுவனுடைய அழைப்பு அவனுக்குள் வந்த உடனே, ஆண்டவர் இயேசு அவனை சகைவை இறங்கி வா என்று அழைத்த உடனே அவருடைய அழைப்பின் சத்தம் சகையினுடைய இருதயத்திலே சந்தோஷத்தை கொடுத்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து இன்று உங்களை அழைக்கிறார். அந்த அழைப்பின் சத்தம் உன் இருதயத்திலே கேட்கப்படும் என்று சொன்னார். ஆண்டு இயேசு ஆண்டுடைய ஆலயத்துக்கு வா, நீ சபைக்கு வா என்று கர்த்தர் உன்னை அழைக்கிறார். இந்த அழைப்பின் சத்தத்தை நீ கேட்கிறீர் என்று சொன்னால் உனக்குள்ள என்ன வரும் தெரியுமா? ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தோடு கூட இறங்கி வரலாம். 7வது வசனம் லூக்கா 19ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்குபடி போனார் என்று முறுமுறுத்தார்கள். இதுதாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை அழைக்கிறார். அப்போ உலக மனுஷனுடைய பார்வையிலே அங்க இருக்கிற அத்தனை திரள் கூட்டத்தினுடைய உள்ளத்துல என்னன்னா, மேலே இருக்கிற சகையும் பாவி, அவன் பாவம் உள்ள மனுஷன். இப்படித்தான் மனிதர்கள் நிதானித்து வைத்திருந்தார்கள். மனுஷர்கள் அவனை குறித்து ஒரு நிதானம் என்ன, இவன் பாவம் உள்ள மனுஷன், இவன் அக்கிரமம் உள்ள மனுஷன், இவன் நல்லா இல்லாத மனுஷன் என்று சொல்லி அவர்கள் அவனுக்கு ஒரு முத்திரை கொடுத்திருந்தார்கள். ஆண்டவர் இயேசுவோ அந்த பாவி என்று முத்திரை தரிக்கப்பட்ட அந்த மனுஷன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று நினைத்து இருதயத்தை இயேசு பக்கம் திரும்பினதினாலே ஆண்டவர் அவன் பக்கம் திரும்பினார். ஒருவேளை உங்களை குறித்து யாரு வேணாலும் நிறைய மோசமான வார்த்தைகளை பேசலாம், குற்றமுள்ள வார்த்தைகளை பேசலாம், குறைவுள்ள வார்த்தைகளை பேசலாம். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, நான் உன்னை அழைக்கிறேன். கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார். வேதம் சொல்கிறது, அவர் நீதிமான்களை அல்ல பாவிகளை மனம் திரும்பதற்கே அழைக்க வந்தேன் என்று சொல்வார். பாவிகளைத்தான் மனம் திரும்ப அழைக்க வந்தேன். எந்த நிலையில் இருந்தாலும் நீங்க ஆண்டவர் பார்க்கணுங்கிற வாஞ்சை வந்தா போதும், ஆண்டவர் உன்னை தேடி வருவார், உங்க வீட்டை தேடி வருவார். மனுஷர்களை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 8வது வசனம் லூக்கா 19ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, சகையை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். நான் ஒரு இடத்துல எதையாய் அநியாயமாக வாங்கினானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றார். என்ன ஒரு காரியம் பாரு. இறங்கி வந்த உடனே, இயேசு வீட்டுக்கு நான் வர்றேன்னு சொன்ன உடனே, ஆண்டவர் கொடுத்த சந்தோஷம் அவனுக்குள்ள வந்த உடனே இப்ப சொல்றேன், ஆண்டவரே, நான் வட்டி கொடுக்கிற வந்தேன், நான் வட்டி வாங்குற வந்தேன். ஆனா ஒண்ணு, நான் யார்ட்டையாவது அநியாயமா வாங்கியிருந்தேன். நான் ஆண்டவரே, நியாய பிரமாணத்தின் பிரகாரம் ஒருவன் ஏதாயிலும் அநியாயமாய் வாங்கி இருந்ததுண்டானால் அவன் என்ன செய்ய வேண்டுமாம்? நாளத்தனையாய் அவன் திரும்ப கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இந்த வேதத்தினுடைய ஒரு காரியம், நாளத்தனையாய் நான் செயல்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கும். நியாய பிரமாண புஸ்தகத்தில் சொல்லப்பட்டபடி நான் யார்ட்டையாவது அநியாயமா பண்ணியிருந்தேன்னா நான் நாளத்தனையா திரும்ப கொடுத்துறேன். எனக்கு அந்த பணம் வேண்டாம், எனக்கு அந்த ஐஸ்வர்யம் வேண்டாம். காரணம், நீர் கொடுத்த சந்தோஷம் எனக்கு நிறைவாக இருக்குது. வாங்கியிருந்து உண்டானால் நான் வாங்கியிருக்கேன்னு கூட சொல்லலை. வசனம் ரொம்ப அருமையான ஒரு வசனம். ஆண்டவரே, என் ஆசைகள் பாதி ஏழைக்கு கொடுக்கிறேன். நான் ஒரு அதே அநியாயம் வாங்கிறது துண்டானால் அது திரும்ப கண்டிப்பா செலுத்துறேன். வாங்கியிருந்தே யாராவது சொட்டாங்கன்னா, யாராவது என்கிட்ட இந்த கூட்டம் என்னை பாவின்னு சொல்லுது, இந்த கூட்டத்தில் என்கிட்ட இவங்க அநியாயமா பண்ணி வாங்கியிருக்கான்னு சொன்னா நாளத்தினே தருகிறேன்.
என்று சொல்லு தன் வாயின் அறிக்கையை அவன் கொடுக்கிறான். ஆண்டவர் அதை பார்க்கிறார். 9வது வசனம் சொல்கிறது, லூக்கா 19:9, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்ல. இன்னைக்கு உனக்கு ரட்சிப்பியா? எப்ப நான் மற்றவங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டேன், அப்படியே அநியாயம் செஞ்சா நாளத்தினா திரும்ப கொடுப்பேன் என்று நீ சொல்லுகிறியோ, இப்பயே உனக்கு ரட்சிப்பு வர ஆரம்பிக்குது. ஆண்டவரே சொன்னார், நான் உன் வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னோடனே அவரை சந்தோஷமாய் அழைப்பான். சொல்ல முடியும், இவர்கள் இயேசு என் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி நீங்க அவருக்கு அழைப்பு கொடுத்தாலே, அப்பா இயேசப்பா நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க என்று சொல்லும் பொழுதே நீங்கள் ஆபிரகாமின் குமாரனாக மாறுகிறீர்கள், அவருக்கு உகந்த பிள்ளையாய் மாறுகிறீர்கள். எப்ப ஆண்டவரே நான் அநியாயமா செஞ்சதுனால திரும்ப செயல்படுத்துகிறேன் என்று சொல்லி என்ன நினைக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, இவன் நம்ம ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. என்ன ஒரு ஆசீர்வாதம்! ஆண்டவர் இயேசு வந்து தங்குவதே ஆசீர்வாதம். சொல்ல முழுசா இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் வேண்டாம். இதில் என்ன இருந்து என்ன தெரியும்னு கேட்டீங்கன்னா, எதுவும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீங்க எங்க வீட்டுக்கு வந்தா போதும், நீங்க எங்க வீட்டில் இருந்தா போதும். என் வீடு ரட்சிக்கப்பட்ட வீடா இருக்கும், என் வீடு சந்தோஷமுள்ள வீடா இருக்கும், என் வீடு சமாதானமுள்ள வீடா இருக்கும், என் பிள்ளைகள் நிறைவாக இருப்பாங்க, எனக்கு எல்லாம் நிறைவாக கொடுக்கும். மற்றவங்க உலகம் என்னை பற்றி பாவின்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம், எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. உலகம் சொல்லக்கூடிய நியாய தீர்ப்புகளை பற்றி நான் கவலைப்பட போறது இல்லை. இயேசுவே நீர் என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா மிகுந்த சந்தோஷம், மிகுந்த ஒரு ரட்சிப்பு, மிகுந்த ஒரு சமாதானம், எனக்கு அது போதுங்கிற ஒரு நிறைவான அனுபவத்துக்குள்ளே அங்கே அவன் வருகிறதை நாம் பார்க்க முடியும். அங்கே அவன் வருகிறதை நாம் பார்க்க முடியும். அவனுக்குள்ள ஒரு நல்ல ஒரு காரியம் என்னன்னா, போதும்பா இயேசு கிறிஸ்து எனக்கு வந்தாப்பா. சகையை கடந்து போன 7 விதமான ஒரு பாதைகள் உண்டு. 7 பாதைகள் என்ற முறைகளை நாம் தியானிக்க முடியும். ஒன்று என்னன்னா, கீழ்ப்படிதலின் பாதை. சொன்னா, நீ இறங்கி வா, லூக்கா 19:5, நீ இறங்கி வா என்று சொன்ன மாத்திரத்துல அவன் கீழ்ப்படிந்தாங்க. கீழ்ப்படிதான் இறங்கு, மரத்தை விட்டு இறங்குறது இல்லை. அநேகர் இந்த மரம் என்கிற ஒரு அந்தஸ்து, மரம் என்கிற பதவி, மரம் என்கிற ஒரு இனம், பதவி, அந்தஸ்து, இதவே பிடித்து கொண்டு நான் இங்கே இருக்கிறேன், நான் இயேசுவை பார்த்துக்கிறேன், நான் இது போது எனக்கு. சகை மரத்துல ஏறி உட்கார்ந்து அங்க உட்கார்ந்துட்டு நான் இயேசுவை பார்த்துட்டேங்க, எனக்கு தெரியும், நான் பார்த்துட்டேன் சொல்லி நீங்கள் உங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு இயேசுவை பார்த்தா போதும் என்று நினைத்து செயல்படுவது தவறு. அதை விட்டு இறங்கி வாங்க. இயேசுவா, இயேசு வீட்டுக்கு வாங்க, ஆண்டவர் இருக்கிற இடத்தை தேடி வா. ஆண்டவர் சொன்னா, நீ இறங்கி வா, இறங்கி வா. அந்த எல்லாவற்றையும் கொஞ்சம் இறங்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லுவ வார்த்தைக்கு நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அனைவரும் இறங்கி வருகிறதே இல்லை. இல்லை நீங்க போயிட்டு, நம்ம சிலர் என்ன சொல்லுவாங்க, பிள்ளைகளை நீங்க போயிட்டு வாங்க, பெற்றோரை நீங்க போயிட்டு வாங்க என்று இவங்க கொஞ்சம் கூட படத்தை விட்டு இறங்காம அங்கேயே இருந்துக்கிறாங்க. இந்த கீழ்ப்படிதல் வேணும். ஆண்டவர் சொன்னா, கொஞ்சம் இறங்கி வா. அவ்வளோ பெரிய ஆளு ஆண்டவர் சொன்ன உடனே இறங்கினாங்க. அதில் எப்படி இறங்கினா? மெதுவாக கூட இறங்கலாம், சீக்கிரமா இறங்கலாம். சொன்ன உடனே கீழ்ப்படிதல், அதுதான் ஒரு கீழ்ப்படிதல் அனுபவம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு, தேவ பிள்ளையே நீ கீழ்ப்படிந்தே என்றால் உடனுக்குள்ளே உனக்கு சந்தோஷம் வரும், ரட்சிப்பு வரும், இயேசுடைய சாட்சி உனக்கு நேராக வரும். அவன் கீழ்ப்படிச்சான். ஆண்டவர் எப்பொழுதுமே அதிகமாக எதிர்பார்க்கிறது அவர் பலிகளை பார்க்கிறது. கொம்பும் வெறிகுளம் உள்ள காலை இருதை பார்க்கலும் செவி கொடுத்தலே உத்தமம், கீழ்ப்படிதலே உத்தமம். கீழ்ப்படிதல் தான். நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா, நீ என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தா, நீ என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தா, நான் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதமே கீழ்ப்படிதல்ல தான் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். கர்த்தர் அந்தஸ்தை பெருக வைத்தார், ஐஸ்வர்யா மாறினார், சீமானாய் மாற்றினார். காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படினான். கடந்து போனது ஒரு கீழ்ப்படிதல் பாதை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கீழ்ப்படியும் போது மனக்கசப்பா கீழ்ப்படியலை, வேதனையா வரல. அந்த வசனம் சொல்ல லூக்கா 19:6 அவன் சந்தோஷமாய் இறங்கினான்.
இப்ப ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவன் சந்தோஷத்தின் பாதையிலே அவன் வர்றான். அது இனம் புரியாத ஒரு சந்தோஷம். ஆண்டவர் இயேசுக்குள் வரும் பொழுது ஒரு சந்தோஷத்தை கற்றுக் கொடுப்பாங்க. அந்த ரெண்டாவது கர்த்தர் அவனுக்கு கொடுத்த பாதை சந்தோஷத்தின் பாதையிலே அவன் இறங்க சந்தோஷமா வர்றான். இது வரைக்கும் அந்த இப்படிப்பட்ட சந்தோஷத்தை அவன் பெற்றுக்கொண்டதே இல்லை. எந்த சந்தோஷம் ஏனென்றால் சந்தோஷம் என்பது தேவன் கொடுக்கிற ஆவிக்குரிய கனி. கலாத்தியர் 5:21 சொல்லப்பட்டபடி அன்பு, சந்தோஷம், சமாதானம். கர்த்தருக்கு பிலிப்பியர் 4:4 சொல்லி கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷம் என்பது கர்த்தர் கொடுப்பதுங்க. சந்தோஷம், சமாதானம், ரட்சிப்பு இதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பது. எந்த சந்தோஷம், அவ்வளவு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷம் அவனால் தாங்க முடியல. ஸோ சந்தோஷத்தின் பாதையிலே அவன் கடந்து வர்றான். அவன் இறங்கினோடனே அவன் சொல்றான், லூக்கா 10:17, ஆண்டவரே நான் ஏழைக்கு நான் என்ன செய்கிறேன், நான் கொடுக்கிறேன்பா. ஆஸ்தி பாதியை நான் கொடுக்கிறேன். கொடுக்கிற ஒரு அனுபவம் என்பது ஒரு மனதுருக்கத்தின் பாதை. அவனுக்குள்ள ஒரு மனதுருக்கம், கிறிஸ்துவனுடைய மனதுருக்கம் வந்ததுங்க. அவனுடைய மனதுருக்கத்தை அவனுக்குள் அங்கே பார்ப்பதை காண்பதை கர்த்தர் பார்க்கிறார். எவ்வளவு ஒரு மனதுருக்கம் உள்ளவனாய் இருக்கிறான். மனதுருக்கத்தின் பாதைக்குள்ளே அவன் கடந்து போனான். அவனுக்கு கொடுக்கிறான், கொடுக்கணுங்கிற எண்ணம். இந்த சவக்கடல் என்ற ஒரு கடல் உண்டு. இந்த சவக்கடல் பார்த்தீங்கன்னா அது தண்ணி அப்படியே தான் இருக்கும். அதுல இருந்து ஒரு எந்த விதமான ஒரு கிளை போகவே போகாது. எல்லா நதியிலிருந்து வரக்கூடிய தண்ணி பூரா அது உள்ள வந்து விழுகும். அது வாங்கிக்கிட்டே இருக்கும். அது வாங்குறதா இருக்கும் ஒழுக ஒருபோதும் அந்த சவக்கடல்ல இருந்து இருக்கக்கூடிய தண்ணி வருவது வெளியே புறப்பட்டே போகாது. அது ஒரு டென்சிட்டி அதிகம் அந்த கடல்ல. அந்த சவக்கடல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சேர் போட்டால் அந்த சேர் அப்படியே தான் நிற்கும். மேலே சேர்ல ஏறி உட்காந்துக்கலாம், பேப்பர் படிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி உண்டு. அந்த கடல் சவக்கடலில் அழகாக சேர் போட்டு உட்காந்துக்கலாம். அந்த கீழே இழுக்காது, அப்படியே நிற்கலாம். சவக்கடை எல்லாம் எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கி கொண்டே தான் இருக்க முடியும். அது கொடுக்கிற எண்ணமே அது வருவதே இல்லை. அப்படித்தான் நான் சொல்லுவேன். இந்த சகை ஒரு சவக்கடலாக இருந்தான். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அவன் யோர்தான் கடலாசா மாறிட்டான். கலிலேயா கடலா மாறிட்டான். கலிலேயா கடலாவை மாறிட்டான். ஜீவனுள்ள கடலை கொடுக்கிறவனாய் கலிலேயா கடல் அநேக மீன்களை சிசுகளுக்கு கொடுத்தது. ஸோ இந்த சகையை கடந்து போற ஒரு பாதையில முதலாவது கீழ்ப்படிதலின் பாதை, இரண்டாவது சந்தோஷத்தின் பாதை, மூன்றாவது மனதுருக்கத்தின் பாதை. மனதுருகுனா சொல்ல மனதுருனா ஏழைக்கு நான் கொடுக்கிறேன். வசனம் சொல்கிறது நீதிமொழிகள் 19:17 ஏழைக்கு இறங்குவோன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அங்க ஏழைக்கு இறங்குற கர்த்தருக்கே கடன் கொடுக்கிற ஒரு அவன் சொன்னா ஏழைக்கு நான் கொடுக்கிறேங்க. என் ஆசையில் பாதியை நான் ஏழைக்கு கொடுக்கிறேன். அப்ப ஏழைக்கு கொடுக்கிற ஒரு அனுபவம். ஏழையின் கூக்குளுக்கு செவியை அடைத்துக் கொள்ள கூடாது என்று நீதிமொழி 21:3 சொல்லப்பட்டிருக்கு. ஏழைகள் கொடுக்கிறேங்கிற ஒரு எண்ணத்தை அவன் செயல்படுகிறான். அதுதான் மனதுருக்கத்தின் ஒரு பாதை. அடுத்து பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின் பாதை. எதையாகிலும் அதான் சொன்னால எதையாகிலும் ஒருவனுக்கு நான் அநியாயமா வாங்கினது உண்டாலும் அதை என்ன செய்வேன் நாளத்தனையா. எப்படின்னா யாத்திராமத்தின் புஸ்தகம் 22:1 யாத்திராம் 22:1 ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால் அவன் அந்த மாட்டுக்கு 5 மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் பதிலாக கொடுக்கத்தக்கவன். இந்த நியாயப்பிரமாணத்தின்படி வாழ தன்னை அர்ப்பணித்தவன் தான் இந்த அருமையான சகை. நியாயப்பிரமாணத்தின் பாதை. எதனாலும் நான் சரியா கொடுத்துட்டேங்க, திரும்ப கொடுக்குறேங்கிற ஒரு அனுபவம். அடுத்து பாருங்க, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இப்ப ரட்சிப்பின் பாதைக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டான். அன்னைக்கு ஆரம்பிச்சாதான் என்ன ஒரு காரியம். அவன் சொல்றான், இந்த மாதிரி யார்ட்டையாவது வாங்கி நாளத்தினா தர்றேன்னு சொல்லும் போது அங்க இருக்கக்கூடிய அவனை பாவின்னு சொன்ன ஒரு மனுஷன் ஒருத்தர் கூட கை தூக்கலையே. என்கிட்ட நீ வாங்கல அநியாயம் வாங்கினேன் என்று சொல்லி யாருமே தூக்கல. ஸோ மாறுத்தரம் சொல்ல தைரியமா ஃபோக்கஸ் பண்றான். கூட்டத்தில் தைரியமா சொல்றான், யார்ட்டையாவது வாங்கியிருக்கேன்னா வாங்கிக்க சொல்லும்போது ஒருவரும் மாறுத்தரம் பண்ணல, தைரியமா பேசுகிறான். ரட்சிப்பின் பாதைக்குள்ளே அவன் கடந்து போனான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
ஆபிரகாமனுக்கு குமாரன் என்று சொன்னால் ஆபிரகாம் யாரு? விசுவாச தகப்பன். விசுவாச தகப்பன். அப்ப ஆபிரகாம் குமாரனா இவனு விசுவாச பாதையிலே தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தான். விசுவாச பாதையிலே ஆரம்பிக்கிறான். கடைசியாக அவர் இயேசுவுக்கு பின்னால போனான். 7வது கிறிஸ்துவுக்கு பின்னால் நடக்க ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பின்னால் நடக்கிற ஒரு அனுபவத்தை சகை பெற்றான். 7 பாதை நிச்சயமாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவையான ஒரு, எல்லா பிள்ளைகளுக்கும் கீழ்ப்படிதல் தேவை, சந்தோஷம் தேவை, மனதுருக்கம் இருக்கணும், நியாயப்பிரமாணத்தின்படி செய்யணும், ரட்சிப்பின் பாதையில நடக்கணும், விசுவாச பாதையில நடக்கணும், இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால் நடக்கணும். இந்த கடந்து போன பாதை 7 பாதை மிக முக்கியம். அதுபோல ஒவ்வொரு ஆண்டுடைய பிள்ளைகளையும் கடந்து போகும்போது ஆண்டவர் மேல் சந்தோஷப்படுவார். இதுல மிகுந்த அருமையான ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு அவன் வீட்டுல வந்து தங்கினான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டு இயேசு, ஆண்டவரே எங்க வீட்டுக்கு வரணுப்பா, இங்க எங்க வீட்டுல வந்து தங்கணுப்பான்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த 7 காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே, செய்வேன் என்று உங்களுக்கு ஒப்புவித்தீங்கன்னாவே உங்க வீட்டுக்கு ஆண்டு இயேசு வருவார். நிச்சயமாய் அவர் தங்குவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் பரிசுத்தமுள்ள பிதாவே, மக்கோடான கொடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அருமையான இந்த சகை மூலமாக ஆண்டவரே நாங்கள் 7 காரியங்களை கற்றுக்கொண்டோம். 1 கீழ்ப்படிதல், 2 சந்தோஷம், 3வது மனதுருக்கம், 4வது நியாயப்பிரமாணத்தின் பாதை, 5வது ரட்சிப்பு, 6வது விசுவாசம், 7வது பின்தொடருதல், இயேசுவுக்கு பின்னால் நடப்பது. அதுபோல இந்த 7 காரியங்களையும் நான் செய்வேன் என்று முடிவெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் எவ்விதமாய், ஆண்டவரே சகருடைய வீட்டில் போய் நீ தங்கி, ஆண்டவரே தங்கி இருந்தது போல ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய வீடுகளை நீர் தங்கி அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் கட்டளையிடும்படி செபிக்கிறேன், சொத்தரிக்கிறேன். கர்த்தரும் அருமையற்றலுமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென்.